அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நாம் இன்னைக்கு இந்த சேனலில் பார்க்க போகிற வீடியோ காடை பெப்பர் மசாலா. இந்த காடை பெப்பர் மசாலா ரொம்பவே ருசியாக இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம நாட்டு வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இதை காடை உள்ளி மசாலான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் அவ்வளோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த காடையில் ரொம்ப அதிகமான புரோட்டீன் இருக்குது. இதோட விலை என்னமோ ரொம்ப ரேட் கம்மி தான். ஒரு காடை 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரையும் கிடைக்குது. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நான் இந்த காடை உள்ளி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 6 காடை எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்னதும் இல்லாமல் பெருசு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் காடை. இதை நம்ம மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னா, இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லிக்கீரை, அப்புறமா சின்ன வெங்காயம். இதுதான் மெயின். இது ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா காரத்துக்கு இதுக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா, இது ஒரு 3 எடுத்திருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம காடையை ஒரு பெரிய குக்கரில் வச்சு இது நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா காடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நீங்கள் குழம்புல போட்டு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி குக்கரில் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் குயிக்காகவே குக் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு காடைகள் எல்லாத்தையுமே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமாட்டு தேவையான அளவு கல் உப்பு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம குக்கரில் ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டா போதும். காடை ரொம்பவே அருமையாக குக் ஆயிரும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்து நம்ம இந்த காடையோட குக்கரில் குக் பண்ண போகிறோம். இப்படி குக் பண்ணும்போது இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே மசிஞ்சு அருமையாக குக் ஆயிரும் இந்த காடையோட சேர்ந்து. இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 2 விசில் வைங்க தோராயிரமாட்டு. காடை ரொம்பவே அருமையாக குக் ஆயிரும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக ஓப்பன் பண்ணுங்க, ஏன்னா அதில் ஸ்டீம் இருக்கும். பாருங்க, காடை வெங்காயம் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. இது இந்த மாதிரி வேக வச்சதுக்கு அப்புறமாட்டு அந்த தண்ணி அப்படியே அதே வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். நான் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தவா எடுத்திருக்கேன். அந்த தவாவில் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா கடலெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ருசியாகவும் இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சமைக்கும் போது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும் எப்போவுமேட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமாட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு, அதே நம்ம இதில் போய் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நம்ம அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காடைக்கு வேற கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா நறுக்கி போட வேண்டாம், முழுசாக அப்படியே போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து இந்த கருவேப்பிலை தான், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல மனம் வரும். வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம். யூஸ்வலாக இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது வெங்காயம் வேகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நீங்கள் பொறுமையாக வதக்குங்க. அப்போ தான் அந்த கரெக்டான ருசியாக ரெசிபி கிடைக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்குங்க.
1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ரெசிபி பெப்பர் மசாலாங்கிறதுனால பெப்பர் நிறைய ஆட் பண்ணாதான் ரொம்பவே சுவையா இருக்கும். அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா எல்லாம் வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும். அந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பாருங்க மசாலா எந்த அளவுக்கு அருமையா மிக்ஸ் ஆயிருக்குதுன்னு. இதுல நம்ம பெப்பர் யூஸ் பண்ணிருக்கனால ரொம்பவே அருமையான கலர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கர்ல வேக வச்ச காடையை அப்படியே அந்த தண்ணியோட ஊத்திருங்க. தண்ணியை வந்து வெளியே ஊத்திடக்கூடாது. நம்ம இந்த குழம்போடுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான தண்ணி நம்ம இந்த காடை வேக வச்ச தண்ணி தான். ஸோ அதனால அதை அந்த குக்கர் அப்படி இந்த கிரேவியில ஊத்திருங்க. பாருங்க வெங்காயம், நம்ம வேக வச்ச வெங்காயம் எல்லாமே நல்லா குக்கா இருக்கு. இது நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி லைட்டா வத்தும் போது கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நம்ம தவாவை ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணி இப்போ நல்லா வத்திடுச்சு. மசாலாவும் நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவைன்னா இதுல இன்னும் லைட்டா தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க காடை என்ன அருமையா குக் ஆகிட்டு இருக்குதுன்னு. இது சளிக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை மறக்காம உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி பரோட்டாக்கு இது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறமா நான் இதுல ஒரு 10 பாதாமை தண்ணியில ஊற வச்சு அதுல இருந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். அது அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் காரமா இருந்தாலும் அது உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் ஆயிரும். ரொம்பவே ருசியாகவும் இருக்கும். இதுக்கு நீங்க தேங்காய் பால் விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாதாம் அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லைட் தீயில குக் பண்ணா ரொம்பவே அருமையான காடை உள்ளி மசாலா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி ரொம்பவே அருமையா இருக்குங்க. இதை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம வழக்கம் போல சிக்கன் மட்டன் எடுத்துட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி காடை இதை நீங்க உங்க வீட்டு கிச்சன்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையாகவும் ருசியா இருக்கும். லாஸ்டா நீங்க கார்னிஷ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி கீரை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையான காடை உள்ளி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. இது சப்பாத்தி பரோட்டாக்கு ரொம்பவே ருசியா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.